गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुत कृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः। यस्यान्तं न विदुः सुरासुरगणाः देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஜெயநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் சரத்ருத்து. இன்னும் துலா மாதம் முடிஞ்சு விருச்சிக சங்கிரமணம். இன்றைக்கி விருச்சிக மாதம், அதாவது கார்த்தி மாதம் ஆரம்பிக்கிறது. இன்றைக்கி 8:15 மணிக்கு கிருஷ்ண பக்ஷம் தசமி திதி, பூர்வ பல்குனி நட்சத்திரம், சித்தயோகம். இப்போ ஏற்பட்ட வசத்தியான இன்றைக்கி நல்ல மாசப்பரப்பு. அப்பேற்பட்ட புண்ணிய காலத்தில் இன்றைக்கி ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் நம்ம 24வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணிட்டு வரோம். அதில் இதுவரை இன்னும் 31 ஸ்லோகங்களை அத்தியனம் பண்ணினோம் போகிற வாரம். அதற்கு மேலே 32வது ஸ்லோகத்துலேருந்து இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். கதை என்னென்னா, புருத்து சரித்திரத்தை சொன்னால் இந்த 4வது ஸ்கந்தத்தில்
எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். என்னென்னா, பரம பாகவதனான துருவசுவாமியினுடைய வம்சத்தில் தோன்றினவன் ஒரு கொடிய வேணன்கிறதான ஒரு மகாராஜா. துருவசுவாமியினுடைய வம்சத்தில் அவன் தோன்றினான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நல்ல குலீனனாக இருக்கப்பட்ட ஒருத்தனுடைய வம்சத்தில் வரவாள்னா குலீனாலாக தான் இருக்கணுங்கிறதாக ஒன்றும் கட்டாயம் கிடையாது. சில சமயம் ரொம்ப கொடிய பசங்கள்லாம் வந்து பிறக்கிறதுக்கும் சான்ஸ் உண்டுங்கிறத காட்டுறாள். அதே மாதிரி ஒரு அப்பா ரொம்ப கடுமையான அப்பா இருக்கான், ராட்சச குணங்கள் பொருந்தியவன் இருக்கான்னா அதுக்காக பிள்ளையும் அப்படி இருக்கணும்னு ஒன்றும் கண்டிஷன் கிடையாது. ஏன்னா பிரகலாத சுவாமி ஹிரண்யகசிபுவினுடைய புள்ள பிரகலாத சுவாமி. இந்த ஹிரண்யகசிபு சுவாமியே எதிர்த்து போராடினவன், ராட்சச குணங்கள் பொருந்திய ராட்சசன் கொடிய அரக்கன். அவனுடைய மகனாக பிறந்தவன் பிரகலாத சுவாமி பரமபாகவதன். அப்படி இந்த வேணன் வந்து துருவனுடைய வம்சத்தில் பிறந்தான். அந்த வேணனுக்கு பிள்ளையாக பிருத்து மகாராஜா தோன்றினாள், சாக்ஷாத் பகவத் வம்சம். அந்த பிருத்து சரித்திரத்தெல்லாம் முன்னாடி நம்ம கேட்டோம். அந்த பிருத்து மகாராஜாவுக்கு பிள்ளையாக விஜிதாஸ்வன்கிறதாக ஒருத்தன், அவன் சக்கரவர்த்தியாக இருந்தான். அவனுக்கு ராஜாவை அரசாளத்தில் அவ்வளவு இஷ்டமில்லை. அவனுடைய 4 திக்கையும் தன்னுடைய பிராதாக்களுக்கு கொடுத்துவிட்டு அவன் கொஞ்ச நாள் ஆண்டுபிட்டு அவன் போய் சேர்ந்தான். இந்த விஜிதாஸ்வன் இருக்கானே, அவனை அந்தர்தானன்னு சொல்லுவாள். இந்த விஜிதாஸ்வனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா அந்தர்தானன்னு பேர். ஏனென்றால் அவன் ஒரு தடவை அஸ்வமேத யாகம் பண்ணுற சமயத்தில் அஸ்வத்தை இந்திரன் கொண்டு போன போது அவனோட சண்டை போட போனான். அந்த இந்திரனை கொல்லாமல் விட்டான். அதனால் இந்திரன் அவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணி வரம் கொடுத்தான், நீ உன்னை யாரும் பார்க்காதபடி பண்ணிக்கலான்ட்டு. அதனால் அவனுக்கு அந்தர்தானன்னு பேர். அந்த அந்தர்தானன் என்ற விஜிதாஸ்வன் பிருத்து மகாராஜாவனுடைய பிள்ளை. அவன் நபஸ்வதிங்கிறவளை கல்யாணம் பண்ணிட்டு அவனுக்கு பிள்ளையா அவிர்தானன்னு ஒருத்தன் இருந்தான். அந்த அவிர்தானி என்பவளை கல்யாணம் பண்ணிட்டு 6 குழந்தைகள் அவனுக்கு. அந்த 6 குழந்தைகளில் ஒருத்தன் பர்கிஷதன்னு பேர். இந்த பர்கிஷதனுக்கு இன்னொரு பேர் பிராச்சீன பர்கிஷ்ன்னு பேர். ஏனென்றால் அவன் கர்மகாண்டத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவன். அதனால் எப்போ பார்த்தாலும் யாகம் பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் பூமி முழுக்க யாகம் பண்ணி பூமி முழுக்க கிழக்கு முகமாக தர்பையை போட்டு பண்ணினதுனால அவனுக்கு பிராச்சீன பர்கிஷ்ன்னு பேர் வந்தது. அந்த பிராச்சீன பர்கிஷுக்கு பிள்ளையாக தோன்றினவாள் ஒரு 10 பேர். அவளை பிரச்சேதசுகள்னு சொல்கிறது. இந்த பிரச்சேதசுகள் சாக்ஷாத் பகவான் நாராயணன் கிருஷ்ணனை எப்போதும் மனசில் நினச்சிட்டு இருக்கப்பட்டவாள். அவள் தபஸ் பண்ணுவதற்காக ஒரு சமயம் மேற்கு நோக்கி போயின்னு இருந்தாள். அங்கே ஒரு பெரிய தடாகம், பெரிய லேக் ஒன்று, சரசு. அந்த சரஸுக்குள்ளேருந்து கிளம்பி வினோதமான ஒரு நல்ல திவ்ய நாதம், இசை கேட்டுது. அதுலேருந்து எல்லாரும் அழகான தேவதைகள்லாம் வெளியில் வந்தாள், தேவ பார்ஷதாள் வந்தாள். அதோடு கூட ருத்ரன் பரமேஸ்வரன் ரொம்ப அழகாக பரமேஸ்வரன் தேஜஸோடு கூட வெளியில் வந்தார்னு இது பரிந்தும் பார்த்தோம். அந்த வந்த பரமேஸ்வரனை இந்த பிரச்சேதசுகள் நமஸ்காரம் பண்ணாள். உடனே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாலாம் அந்த ருத்ரன் பரமேஸ்வரன். அது பரிந்தும் நம்ம போன வாரம் பார்த்தோம். 31வது ஸ்லோகத்தோடு போன தடவை பார்த்தோம். இந்த 31வது ஸ்லோகத்தை இப்போ சொல்கிறேன்னா, இதம் விவிக்தம் ஜப்தவ்யம் பவித்ரம் மங்களம் பரம் நிஸ்ரேயசகரம் சாபி ஸ்ரூயதாம் தத்வதாமி வஹா. பரமேஸ்வரன் இந்த பிரச்சேதசுகள் அந்த பரமேஸ்வரனை நமஸ்காரம் பண்ணோன்னே அவர் பரமானுகிரகம் பண்ண வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு ஒரு திவ்யமான ஸ்தோத்திரத்தை, ஒரு மகாமந்திரத்தை எடுத்து உபதேசம் பண்ண போகிறேன். நாராயணனை பற்றி சொல்ல போகிறேன். மகாவிஷ்ணுனுடைய நாராயணனுடைய மந்திரத்தை எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னால் அதுக்கு தான் ருத்ரகீதம்னு பேர். உங்களுக்கு அனுகிரகம் பண்ண போகிறேன்னு சொன்ன அந்த 31வது ஸ்லோகத்தோடு போன வாரம் நிறுத்தினோம். இதம் விவிக்தம் ஜப்தவ்யம் பவித்ரம் மங்களம் பரம். தனிமையாக ஏகாந்தத்தில் நீங்கள்லாம் ஜபிக்கணும். இது ரொம்பவும் பவித்திரமானது, ஸ்ரேயஸ்கரமானது, மங்களகரமானது. அப்பேற்பட்ட ஒரு வசந்த ஸ்தோத்திரம், நாராயணன் மேலே இருக்கப்பட்ட ஸ்தோத்திரம். அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னால், நிஸ்ரேயசகரம் சாபி ஸ்ரூயதாம் தத்வதாமி வஹா. ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது 32வது ஸ்லோகத்திலேருந்து மைத்ரேயர் கதை சொல்லிட்டு வரவர்
விதுரரை பார்த்து சொல்றாள், மைத்ரேயம் வாச்ச இத்யனுக்ரோஷ ஹிருதயः பகவான் ஆகதான் சிவः பத்தாஞ்சலீன் ராஜபுத்திரான் நாராயண பரோவச்சः. இந்த பிரச்சேதஸ்கள் நாராயணனையே நினைச்சுட்டு இருக்கப்பட்டவாள், அவன் மேல பக்தி வச்சவாள், கையை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கப்பட்ட அந்த ராஜகுமாராளை பார்த்து ரொம்பவும் கருணாமூர்த்தியான அந்த பரமேஸ்வரன் அனுக்ரோஷா ஹிருதயாங்கிறாள். அனுக்ரோஷ ஹிருதயானா ரொம்ப இரக்கமான மனசை கொண்டவர்னு அர்த்தம். ஏன்னா பரமேஸ்வரனுக்கு ஆசுதோஷின்னு பேர். ஒரு நமஸ்காரம் பண்ணி ஒரு டிராப் தண்ணியை தூக்கி அந்த சிவலிங்கத்து மேலே விட்டா போருமாம், பரமானுகிரகம் பண்ணி விடுறான் பரமேஸ்வரன். அப்பேற்பட்ட அந்த ருத்ரன் பேச ஆரம்பிச்சார்னு மைத்ரேயர் விதுரர்கிட்ட சொல்றாள். இத்யனுக்ரோஷ ஹிருதயா பகவான் ஆகதான் சிவः பத்தாஞ்சலீன் ராஜபுத்திரான் நாராயண பரோவச்சः. ஸ்ரீ ருத்ர உவாச்ச, ருத்ரர் சொல்றார், ஜிதம் தே ஆத்மவித்துர்யः ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்து மே பவதா ராதசாராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹ. ருத்ரன் நாராயணன் மேல ஸ்தோத்திரத்தை சொல்ல போறாள். சொல்றாள், ஹே பகவானேங்கிறாள், நாராயணனை பற்றி சொல்றாள், ஹே மகாவிஷ்ணு உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். தே ஜிதம், ஜிதம் தே ஆத்மவித்துர்யா ஆத்மவித்துர்யா ஸ்வஸ்தே, நல்ல ஆத்மஜானிகள் எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும் என்ற ஒரே காரணத்துக்காக நான் உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு சொல்லி உங்களுக்கு நமஸ்காரத்தை பண்ணுறேன். நீங்கள் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ஹே மகாவிஷ்ணு, ஹே நாராயணா, நீங்கள் பவதா ராதசாராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹ, நீங்கள் எப்பொழுதும் ஆத்மானுபவம் அடைஞ்சு ஆனந்த நிலையில் இருக்கப்பட்டவர். நீங்கள் அப்பேற்பட்ட உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். நீங்கள் சர்வ ஜீவன்களையும் வசிச்சுருக்கப்பட்டவள். சர்வஸ்மை ஆத்மனே நமஹ, எல்லா ஜீவன்கள் உள்ளேயும் இருந்திருக்கிற அந்தர்யாமியாக இருக்கப்பட்டவர் நீங்கள். உங்களுக்கு நமஸ்காரம் நாள். ஜிதம் தே ஆத்மவித்துர்யா ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்து மே பவதா ராதசாராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமஹ. நமः பங்கஜநாபாய பூதசூக்ஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய கூட்டஸ்தாய ஸ்வரோச்சிஷே. பகவான ஸ்வரோச்சிஷேங்கிறார். அவருக்கு இன்னொருத்தர் லைட்டை போட்டு காட்ட வேண்டாம், அவரே ஸ்வயம் பிரகாசிச்சுட்டு இருக்கப்பட்ட தேஜோ ரூபம். அவர் செல்ஃப் எஃபல்ஜென்ட். இன்னொருத்தர் அவருக்கு பேட்டரி போட்டு பிரகாசப்படுத்த வேண்டாம். ஸ்வரோச்சிஷே, ஸ்வயமாகவே அவர் பிரகாச ரூபமாக ஜோதிர்மயமாக இருக்கப்பட்டவர் இந்த பகவான். சாந்தமூர்த்தி, சாந்தாய வாசுதேவாயங்கிறாள். வசதி சர்வத்திர திவ்யதேதி வாசுதேவா, எங்கேயும் இருப்பவர், எல்லா ஜீவராசிக்குள்ளேயும் இருந்துட்டு பிரகாசிச்சுட்டு இருக்கப்பட்டவர். பூத சூக்ஷ்மேந்திரிய ஆத்மனேன்னாள். எல்லா பூதங்கள், எல்லா சூக்ஷ்ம பூதங்கள், எல்லா இந்திரியங்கள், இதுலேருந்து தான் எல்லாம் இந்த சிருஷ்டியே ஏற்பட்டதுன்னு முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த பகவான்கிட்டேருந்து அவருடைய தொப்புள் கொடியிலேருந்து தாமரை உண்டாச்சு. அந்த தாமரைக்குள்ளே தான் இந்த சிருஷ்டிக்குள்ளான விஷயங்கள் எல்லாம் இருந்திருக்கு என்று நம்ம சொல்கிறோம். அப்பேற்பட்ட சுவாமியாக இருக்கப்பட்டவர் அவர். பங்கஜநாபாய, உங்களுடைய நாபி கமலத்திலேருந்து தான் பூத சூக்ஷ்மேந்திரிய ஆத்மனே, எல்லா விதமான பூதங்கள், பஞ்சபூதங்கள், குணங்கள், சூக்ஷ்ம இந்திரியங்கள், இது எல்லாம் தோணிருக்கு. அதுக்கெல்லாம் உள்ளே இருக்கப்பட்ட ஆத்மபூதன் நீ, ஆத்மாவாக இருக்கப்பட்டவன் நீ. நீ வாசுதேவன், எல்லா ஜீவராசிகளையும் பிரகாசிச்சுட்டு இருக்கப்பட்டவன், சாந்தமூர்த்தி. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் நாள். நம பங்கஜநாபாய பூத சூக்ஷ்மேந்திரியாத்மனே வாசுதேவாய சாந்தாய கூட்டஸ்தாய ஸ்வரோச்சிஷே சங்கர்ஷணாய சூக்ஷ்மாய துரந்தாயாந்தகாய ச நமோ விஸ்வப்பிரபோதாய பிரத்யும்னாயாந்தராத்மனே.
பகவானுக்கு பல பேர்கள் உண்டு. அதில் சங்கர்ஷணன்னு ஒரு பேர், பிரத்யும்னன்னு ஒரு பேர், இப்படிலாம் பகவானுக்கு பேர் உண்டு. அது சொல்கிறாள் இங்கே. இந்த சங்கர்ஷணங்கிற பேர் என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருத்தருக்கும் அகங்காரங்கிறதான் உள்ள ஈகோன்னு இருக்கே, அதுக்கு அதிபதியாக இருக்கப்பட்டவன் பகவான். அவன் சூக்ஷ்ம ரூபன். அவனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம். ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கப்பட்டவன், நுட்பமானவன். அவனுக்கு அழிவு என்பதே கிடையாது. துரந்தாய, அவனுக்கு அந்தம்ங்கிறது கிடையாது. துரந்தாய, அவனுக்கு அழிவே கிடையாது. என்லெஸ், ஆல்வேஸ் லிவிங். அந்த காயச்ச, ஆனால் அந்த பகவான் தான் இந்த விஸ்வம் பூராவையும் சிருஷ்டி பண்ணி மறுபடியும் இந்த விஸ்வம் பூராவையும் உள்ளே இழுத்து விடுறாள். அதெல்லாம் அழிச்சு விடுறார். அழிக்கிறதுனா என்ன, இல்லாமல் போகிறதில்ல, எல்லாத்தையும் மறுபடியும் இழுத்து சின்ன ஒரு டாட்டுக்குள்ளே வச்சுன்னு விடுறார். விஸ்வப்பிரபோதே, எல்லா சாட்சிகளும் இருக்கே அதெல்லாத்தையும் உண்டாக்குறவர் அவர்தான். அவர்தான் சாட்சியாக இருக்கார். அவருக்கு பிரத்யும்னன்னு பேர். ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கப்பட்ட ஒரு அவதாரம் இருக்கே, அந்த வியூகம், அது பிரத்யும்னன்னு பேர். இந்த பிரத்யும்னங்கிற ஒரு மூல காரணத்துலேருந்து தான் இந்த ராமகிருஷ்ணாதி மற்ற விபவ அவதாரங்கள்லாம் உண்டாயிருக்கு. அதனால் அதுக்கு பிரத்யும்னன்னு பேர். அப்பேற்பட்ட ஹே பிரத்யும்னா, அந்தராத்மனே, சகல ஜீவராசிகள்லேயும் உள்ளே இருந்துட்டு அவள் எல்லாத்துக்குள்ளேயும் பிரவேசி அவளெல்லாம் இயக்கிறவன், அவளெல்லாம் நடப்பிப்பவன். அப்பேற்பட்ட ஹே பகவானே உனக்கு நமஸ்காரம் நாள். சங்கர்ஷணாய சூக்ஷ்மாய துரந்தாயாந்தகாய ச நமோ விஸ்வப்பிரபோதாய பிரத்யும்னாயாந்தராத்மனே நமோ நமோ அனிருத்தாய ஹ்ருஷீகேஷேந்திரியாத்மனே நம பரமஹம்சாய பூர்ணாய நிபிருதாத்மனே. ஹே அனிருத்தா, ஹே ஹ்ருஷிகேஷா, பகவானுக்கு ஹ்ருஷிகேஷன்னு ஒரு நாமா. ஹ்ருஷிகா ஈஷா யா சா ரிஷிகான்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் ஈசனாக இருக்கலாம் சுவாமி. எல்லா இந்திரியங்களும் இருக்கே, ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காளே, இதெல்லாம் எப்படி நடத்தி வச்சுட்டு இருக்கப்ப அதுக்குள்ளெல்லாம் உள்ள நுழைஞ்சு அந்தர்யாமியாக இருந்து இருக்கப்பட்டவன் பகவான். அதுக்கெல்லாம் தலைவனவன். அதனால் அவருக்கு ரிஷிகேஷன்னு பேர். ரிஷிகேஷேந்திரியாத்மனே, இந்திரியாத்மனே, பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் இதுக்குள்ளாம் ஆத்மாவாக இருப்பவன் நீ. அப்பேற்பட்ட உனக்கு நமோ நம நமஸ்காரம். நம பரமஹம்சாய. பரமஹம்ச பதம் என்ன அர்த்தம்னா, ஒரு விதமான பாபங்களும் இல்லாமல் இம்மேக்குலேட்டாக இருப்பவன் என்று அர்த்தம். பூர்ணாய, பூர்ணஸ்வரூபி சுவாமி, பரிபூர்ணன். நிபிருதாத்மனே, அவருக்கு நிபிருத்தாக ஆத்மனே, அவருடைய வேணுங்கிற விருப்பங்கள் எல்லாத்தையும் சுயமாகவே அதை பூர்த்தி பண்ணி வச்சுருக்கப்பட்டவன். ஒரு விருப்பங்கிறதே அவருக்கு இனிமே இல்லை, எல்லா விருப்பத்தையும் அடைந்தவன் என்பதாக அர்த்தம். அவன் நிபிருதாத்மனே நமஹ. நமோ நமோ நிருத்தாய ஹ்ருஷீகேஷேந்திரியாத்மனே நம பரமஹம்சாய பூர்ணாய நிபிருதாத்மனே ஸ்வர்காபவர்கத்வாராய நித்யம் சுசிஷதே நமஹ. நமோ இரண்யவீத்யாய சாதுர்ஹோத்ராய தந்தவே. ஸ்வர்க்கம்ங்கிறதாக லோகத்துக்கு மேலே ஒரு லோகம் இருக்குங்கிறதாக நினச்சிட்டு இருக்கோம். கர்மகாண்டாள்லாம் என்ன பண்ணுவா, பல யஜ்ஞங்கள்லாம் பண்ணி கர்மாவை பண்ணி எப்போ பார்த்தாலும் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை பண்ணுற காரணமே இல்லைன்னா அக்னிஷ்டோமாதி யஜ்ஞங்கள் பண்ணால் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கு. அதனால் அப்போ அந்த சொர்க்கங்கிறதா ஒன்று உண்டே, அதுவாக இருக்காராம் சுவாமி. அதை எப்படி அடையணுமோ அதுக்கு மார்க்கமாக இருக்காராம் சுவாமி, அதாவது கர்மகாண்டமாக இருக்கார். அப்பவர்க்கம்னா மோக்ஷம். 4 புருஷார்த்தங்கள். மோக்ஷங்கிறது பரம புருஷார்த்தம். அதாவது மோக்ஷம்னா முச்சு தாத்து, விடுதலை. எனக்கு அது வேணும் இது வேணும் இல்லாமல் வேண்டுதல் வேண்டாமை இலான்னு சொல்கிறது திருக்குறளில். அந்த வேண்டுதல் வேண்டாமை இலான் யாருன்னு தாழ் சேர்ந்தாருக்கு நன்மை கிடைக்கும்னு ஒரு திருக்குறள் ஒன்று உண்டு. அந்த மாதிரி வேண்டுதல் வேண்டாமை இதெல்லாம் இல்லாதவன் சுவாமி.
அதுதான் மோட்சங்கிறது. அந்த மோட்சத்தை கொடுக்கறதுக்குள்ளான மார்க்கமாக இருக்காளாம் சுவாமி. அதான் துவாரம்னா மார்க்கம், அது போகிறது பிரவேசம் பண்ணுறதுக்குள்ளான வழியாக இருக்கார் சுவாமி. ஸ்வர்காபவர்கத்வாராய நித்யம் சுச்சிஷதே நமஹ. சுச்சிஷதே எப்போதும் பரிசுத்தமாக இருந்துருக்காளாம், ஹிருதயத்தில் இருந்துருக்காளாம். மனுஷாளுடைய ஹிருதயத்திலையும் ஜீவராசிகள் ஹிருதயத்திலையும் இருந்துகிட்டே இருக்காளாம். அவர் என்ன யாருன்னால் ஹிரண்ய வீரியாய. சுவாமி அக்னி ஸ்வரூபமாக இருக்காள். அந்த அக்னியை உபயோகம் பண்ணி தான் கர்மகாண்டிகள்லாம் யஜ்ஞங்கள் பண்ணுவாள். அப்படி யஜ்ஞங்களுக்கு சாதனமாக இருக்கப்பட்ட அக்னி தேவனாக இருந்துட்டு இருக்காளாம். சாதுர்ஹோத்ராய தந்தவே. சாதுர்ஹோத்ராய கர்மாக்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கப்பட்ட அக்னி வடிவமாக இருக்கப்பட்ட ஹே பகவானே உனக்கு நமஸ்காரம் நாள். ஸ்வர்காபவர்கத்வாராய நித்யம் சுசிஷதே நமஹ. நமோ இரண்யவீத்யாய சாதுர்ஹோத்ராய தந்தவே. நம ஊர்ஜ இஷே த்ரையாஹ பதயே யஜ்ஞரேதசே. திருப்திதாய ச ஜீவானாம் நமः சர்வரசாத்மனே. நம ஊர்ஜே இஷே த்ரையாஹ பதயே யஜ்ஞரேதசே. பரமேஸ்வரன் அவர் சொல்கிறாள், ஊர்ஜம் இஷம்னு ரெண்டு இருக்கு. ஊர்ஜம்னா அதுவும் அன்னம்தான், இஷஸ்னாலும் அதுவும் அன்னம்தான், சாப்பிட்ற சாப்பாடு. இஷேத்வா ஊர்ஜேத்வான்னு வேதத்தை சொல்கிறோம் இல்லையா. ஏ பகவானே இஷேத்வா ஊர்ஜேத்வா, நீ இஷமாவும் இருக்கே ஊர்ஜமாவும் இருக்கேங்கிறோம். விவாகத்தில் சப்தபதின்னு ஒரு ஈவெண்ட்டு, அதில் மந்திரம் என்னென்னா ஏகம் இஷே விஷ்ணுத்வான் வேத்து துவே ஊர்ஜே விஷ்ணுத்வான் வேத்து இன்னு ஆரம்பம். நான் முதல் அடி வைக்கிறதே நீ ஏ மகாவிஷ்ணு ஏகம் இஷே விஷ்ணுத்வான் வேத்து, நீ உனக்கு இஷஸுங்கிற அந்த அன்னம் இருக்கே அது கொடுக்கணுங்கிறதுக்காக மகாவிஷ்ணுவனோட வரட்டும். ரெண்டாவது அடி எடுத்து வைக்கிறதே ஊர்ஜஸ்ஸுங்கிறதான அன்னம் உனக்கு கிடைக்கணும், அதுக்காக விஷ்ணு வரட்டும் நான் சொல்கிறோமே. அப்போ இந்த ரெண்டு விதமான அன்னங்கள் பற்றி சொல்கிறாள் இங்கே. ரெண்டுமே அன்னம். ஆனால் அந்த அன்னத்துக்குள்ள ரசம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கப்பட்ட நியூட்ரியன்ட் அது ஒன்று ஊர்ஜஸ்ஸு, அது பித்திருக்களுக்கு தேவையான அன்னமாக இருக்கான். இஷஸுங்கிறது தேவதைகளுக்கு எது முக்கியமோ அதெல்லாம் அந்த அன்னத்துக்குள்ளே இருக்கான், அன்ன வடிவமாக இருக்கான். அப்படி இது ரெண்டாவும் நீ இருக்கேங்கிறாள். நீ தான் ஊர்ஜமாகவும் இருக்கே, நீ இஷமாகவும் இருக்கே, அன்னஸ்வரூபமாக இருக்கே. அதோடு த்ரையாக பதையே, 3 வேதங்கள் இருக்கே. த்ரையின்னா வேதம்னு பேர், 3 வேதம் ரிக் யஜு சாமம்னுட்டு. அந்த 3 வேதங்களுக்கும் சிரசாக இருக்கே நீ, அக்னி பதியாக இருக்கே நீ, தலைவனாக இருக்கே. த்ரையாக பதையே யஜ்ஞ ரேதசே நாள். யஜ்ஞங்களில் சோமரசத்தை சாப்பிடுவாள். சோம யாகம் பண்ணுறதே சோமரசம். அப்படி யஜ்ஞத்துக்குள்ளான ரசமாக இருந்துட்டுருக்கே, சோமரச ரூபமாக இருந்துருக்கே. ஜீவானாம் திருப்திதாய, நீ எல்லா ஜீவராசிகளுக்கும் பூர்ண திருப்தியை அளிப்பவனாக நீ இருக்கே. அது மாத்திரமில்லை, சர்வ ரசாத்மனே ஜலஸ்வரூபியாக நீ இருந்துட்டுருக்கே. எங்கே பார்த்தாலும் தீர்த்த ரூபத்தில் இருந்துட்டுருக்கே. கங்காதி யமுனாதி தீர்த்தங்களாகவும் பெரிய மானச சரசு மாதிரி சரசு ரூபத்திலையும் சமுத்திரம் மாதிரியும் இருந்துட்டுருக்கே ஜலரூபியா. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் நாள். நம ஊர்ஜே இஷே த்ரையாக பதயே யஜ்ஞரேதசே. திருப்திதாய ச ஜீவானாம் நமः சர்வரசாத்மனே. சர்வசத்வாத்மதேகாய விசேஷாய ஸ்தவீயசே. நமஸ்திரைலோக்கியபாலாய சகோஜோ பலாய ச. சர்வசத்வாத்மதேகாய விசேஷாய ஸ்தவீயசே. நீ எப்பேற்பட்டவன்? சர்வாத்மதேகாய, எல்லா பிராணிகள் பரப்பன ஊர்வன நடப்பன இப்படி இருக்கப்பட்ட பிராணிகள் அத்தனை ரூபியாகவும் இருக்கேன். அதாவது சுவாமி விராட் ஸ்வரூபமாக இருந்துருக்காள். விராட் ஸ்வரூபம்னா இந்த விஸ்வம் பூராவுமாக இருந்திருக்கப்பட்டவர்னு அர்த்தம். அப்படி சர்வசத்வாத்மதேகாய நீ இன்னும் என்னமா இருக்க. ஸ்தவீயசே விசேஷாய திரைலோக்கியபாலாய,
நீ இந்த 3 லோகங்களையும் காக்கிறவன் நீந்தான். யூ ஆர் த ப்ரொடெக்டர் ஆஃப் த 3 வேர்ல்ட்ஸ். பிருத்வி ரூபமாயும் நீ இருக்கே. அது மாத்திரமில்லை, சக ஓஜோ பலாயச்ச, தர்மம், சக்தி இதெல்லாம் வைக்கிற திறமை இதெல்லாம் அந்த பகவான் ஸ்வரூபமாக இருக்கே. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் நாள். சர்வசத்வாத்மதேகாய விசேஷாய ஸ்தவீயசே நமஸ்திரைலோக்கியபாலாய சக ஓஜோ பலாய ச அர்த்தலிங்காய நபசே நமோந்தர்பகிராத்மனே நம புண்ணியாய லோகாய அமுஷ்மை பூரி வர்ச்சசே. அர்த்தலிங்காய நபசே நமோ அந்தர்பகிராத்மனே. நீ நபஸாக இருக்கே. நபஸ்னா ஆகாசம். ஒரேடியாக விசாலமாக உயரக்க பறந்து இருக்கே ஸ்பேஸ். அந்த ஆகாசங்கிற ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸை எப்படி எதால் அறிஞ்சிக்க முடியும்? சப்தத்தினால அறிஞ்சிக்க முடியும். அப்படி இந்த சப்தத்தினால அறிஞ்சிக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் ஆகாச ரூபமாக இருந்துட்டுருக்கே. அந்தர்பகிராத்மனே நாள். அந்தர்பயி ஆத்மனே, நீ உள்ளேயும் இருக்கே வெளியிலையும் இருக்கே. அப்படி வியாபிச்சுருக்கே. நீ எல்லாத்துக்கும் உள்ளேயும் ஊடுருவி இருக்கே, வெளியிலையும் ஊடுருவி இருக்கே. அப்பேற்பட்டவன் நீ. புண்ணியாய லோகாய, ஸ்வர்க்கம் முதலான புண்ணிய லோகங்கள் இருக்கே, அதுக்கெல்லாம் ரூபமாக இருந்துட்டுருக்கே. இந்த லோகத்துலேயும் இந்த லோகமாகவும் நீ ரூபத்தில் இருந்துட்டுருக்கே. அமுஷ்மை பூரி வர்ச்சசே. அதே மாதிரி சகல ரூபஸ்வரூப்பியாக இருக்கீங்களா. திருப்பி திருப்பி எல்லா ஸ்லோகங்கள்லையும் ஒன்று காமனாக இருக்குது பாருங்கோ. சர்வ ஜீவராசிகளுடைய சுரூப்பியாகவும் நீ இருக்கேங்கிறத திருப்பி திருப்பி சொல்கிறாள். நமோ நம, பேர்பட்ட உனக்கு நமஸ்காரம் சொன்னாள். அர்த்தலிங்காய நபசே நமோந்தர்பகிராத்மனே நம புண்ணியாய லோகாய அமுஷ்மை பூரி வர்ச்சசே. ஸ்ரீ ஹரே நம. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நம. மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச இத்யனுக்ரோஷஹ்ருதயः 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 பகவானாகதான் சிவः பகவானாகதான் சிவः பகவானாகதான் சிவः பத்தாஞ்சலீன் ராஜபுத்ரான் பத்தாஞ்சலீன் ராஜபுத்ரான் பத்தாஞ்சலீன் ராஜபுத்ரான் நாராயண பரோவச்சः நாராயண பரோவச்சः நாராயண பரோவச்சः. ஸ்ரீருத்ர உவாச்ச ஸ்ரீருத்ர உவாச்ச ஸ்ரீருத்ர உவாச்ச ஜிதம் தே ஆத்மவித்வர்யः ஜிதம் தே ஆத்மவித்வர்யः ஜிதம் தே ஆத்மவித்வர்யः ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்து மே ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்து மே ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்து மே பவதா ராதசாராத்தம் பவதா ராதசாராத்தம் பவதா ராதசாராத்தம் சர்வஸ்மா ஆத்மனே நமः சர்வஸ்மை ஆத்மனே நமः சர்வஸ்மை ஆத்மனே நமः. நமः பங்கஜநாபாய நமः பங்கஜநாபாய நமः பங்கஜநாபாய பூதசூக்ஷ்மேந்திரியாத்மனே 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 வாசுதேவாய சாந்தாய வாசுதேவாய சாந்தாய வாசுதேவாய சாந்தாய கூடஸ்தாய ஸ்வரோச்சிஷே கூடஸ்தாய ஸ்வரோச்சிஷே கூடஸ்தாய ஸ்வரோச்சிஷே சங்கர்ஷணாய சூக்ஷ்மாய சங்கர்ஷணாய சூக்ஷ்மாய துரந்தாயாந்தகாய ச துரந்தாயாந்தகாய ச
दुरन्तायान्तकाय च नमो विश्वप्रबोधाय नमो विश्वप्रबोधाय नमो विश्वप्रबोधाय प्रद्युम्नायान्तरात्मने 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 नमो नमो अनिरुद्धाय नमो नमो निरुद्धाय नमो नमो निरुद्धाय हृषीकेशेन्द्रियात्मने 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 नमः परमहंसाय नमः परमहंसाय नमः परमहंसाय पूर्णाय निभृतात्मने पूर्णाय निभृतात्मने पूर्णाय निभृतात्मने स्वर्गापवर्गद्वाराय 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 नित्यं शुचिषदे नमः नित्यं शुचिषदे नमः नित्यं शुचिषदे नमः नमो हिरण्यवीर्याय नमो हिरण्यवीर्याय नमो हिरण्यवीर्याय चातुर्होत्राय तन्तवे चातुर्होत्राय तन्तवे चातुर्होत्राय तन्तवे नम ऊर्जे इषेत्रय्याः नम ऊर्ज इषेत्रय्याः नम ऊर्ज इषेत्रय्याः पतये यज्ञरेतसे पतये यज्ञरेतसे पतये यज्ञरेतसे तृप्तिदाय च जीवानां तृप्तिदाय च जीवानां तृप्तिदाय च जीवानां नमः सर्वरसात्मने नमः सर्वरसात्मने नमः सर्वरसात्मने सर्वसत्त्वात्मदेहाय 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 विशेषाय स्थवीयसे विशेषाय स्थवीयसे विशेषाय स्थवीयसे नमस्त्रैलोक्यपालाय 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 सह ओजो बलाय च सह ओजो बलाय च सह ओजो बलाय च अर्थलिङ्गाय नभसे अर्थलिङ्गाय नभसे अर्थलिङ्गाय नभसे नमोऽन्तर्बहिरात्मने 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 नमः पुण्याय लोकाय नमः पुण्याय लोकाय नमः पुण्याय लोकाय अमुष्मै भूरिवर्चसे अमुष्मै भूरिवर्चसे अमुष्मै भूरिवर्चसे ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 41வது ஸ்லோகத்திலேருந்து பார்ப்போம். இப்போ 41வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், பிரவிற்த்தி நிவிற்த்தின்னு 2 மார்க்கங்கள் இருக்குது, வேதோக்த மார்க்கங்கள். ஆச்சாரியால் பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதுறத அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்வேர்டு மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாள். அதில் ஒரு வார்த்தை சொல்லுவார், பிரவிற்த்தி நிவிற்த்தின்னு துவிதாவே வேதோக்த மார்க்கான்னு சொல்லிட்டு மார்க்கா. அப்படி 2 மார்க்கங்கள் இருக்குது. அதுதான் சொல்கிறாள், அதனுடைய ரூபமாக நீ இருக்கே. பிரவிற்த்தி மார்க்கம் நிவிற்த்தி மார்க்கம். பிரவிற்த்தி மார்க்கம்னா கர்மகாண்டங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை சொல்லி பூர்வ மீமாம்சகனாக இருந்து கர்மாக்களை நன்னா ஒழுங்காக பண்ணுறது, சித்த சுத்திக்கா. அப்படியா இருந்தாக்க அப்பவும் மோட்சத்துக்கு போய் சேரலாம். நிவிற்த்தி மார்க்கம்னா ஞான மார்க்கம். அது அப்படி ஒன்றும் எல்லாத்தையும் சன்னியாசி ஆகி அப்படி போகிறது. பிரவೃತ್ತಿ நிவೃத்தின்னு 2 மார்க்கங்கள் இருக்குது. அது சொல்கிறாள், அந்த ரூபமாக இருக்கேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாள். பிரவೃತ್ತಾய நிவೃತ್ತಾய பித்ருதேவாய கர்மணே
பித்திருக்களுக்காக பண்ணுற கர்மாக்கள், ஸ்ராத்தாதி கர்மாக்கள், அந்த ரூபமாக நீ இருக்கே, அந்த கர்ம ரூபமாக இருந்துருக்கேள். அதோடு மாத்திரமா நமோ அதர்ம விபாகாய மிருத்யவே துக்கதாய ச. தர்மத்துக்கு விருத்தமான செயல்களை செஞ்சால் அதனால் வர ரிசல்ட் இருக்கே, அதுவாகவும் நீ தான் இருக்கேன்னு சொல்கிறாள். நமோ அதர்ம விபாகாய மிருத்யவே துக்கதாய ச. துக்கத்தை அளிக்கிறவரும் சுவாமி தான். அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமா உண்டு, என்னென்னா பயக்கிருத்து பயநாசனான்னு. சுவாமி தான் பயத்தை உண்டாக்குறவர், அந்த உண்டாக்கின பயத்தை போக்குறவரும் சுவாமி தான்னு 2 நாமா உண்டு. அப்படி துக்கத்தை கொடுக்குறவரும் அவர் தான், துக்கத்தை விலக்குபவரும் அவர் தான். அது மாதிரி ஜென்மாவை கொடுக்குறவரும் அவர் தான், மிருத்யுவாக இருந்து அந்த ஜென்மாவை எடுத்துக்கிறவரும் அவர் தான். அதான் இங்கே சொன்னால் துக்கதாய மிருத்யவே, துக்கத்தை அளிக்கிறவன், மிருத்யுவாக இருக்கப்பட்டவன், அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் நாள். பிரவருத்தாய நிவృత్తాய பித்ருதேவாய கர்மணே நமோ அதர்ம விபாகாய மிருத்யவே துக்கதாய ச. நமஸ்தே ஆசிஷாமீஷ மனவே காரணாத்மனே நமோ தர்மாய பிருகதே கிருஷ்ணாய குண்டமேதசே புருஷாய புராணாய சாங்கியயோகேஸ்வராய ச சக்தித்ரய சமேதாய மிதுஷே அஹங்கிருதாத்மனே சேத ஆகூதிரூபாய நமோ வாச்சோ விபூதயே. நமஸ்தே ஆசிஷாமீஷ. எல்லா வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்கள், மீமாம்சகாலாக இருந்துட்டு கர்மகாண்டியாக இருந்துட்டு கர்மாக்கள்லாம் பண்ணுறோமே, அதுக்கு எல்லாத்துக்கும் பலன் உண்டு. அந்த பலனை கொடுக்குறவராக இருக்கலாம் சுவாமி. ஏய் பகவானே, ஈஸ்வரா, நாராயணா, எந்த கர்மாக்கள் பண்ணால் பலன் கிடைக்குமோ அந்த பலஸ்வரூபமாக இருந்துருக்கீனால் ஆசிஷாம் காரணாத்மனே மனவே. மனவேனா எல்லாம் தெரிஞ்சவர்னு அர்த்தம், சர்வஜர். பிருகதே தர்மாய, பெரிய தர்மஸ்வரூபியாக இருந்துருக்கே நீ. லோகத்தில் தர்மங்கள்லாம் சொல்கிறோமே, சில தர்மங்கள் விட்டு அந்த தர்மஸ்வரூபமாக இருக்காள் சுவாமி. அப்பேற்பட்ட உனக்கு ஹே கிருஷ்ணா உனக்கு நமஸ்காரம் நாள். கிருஷ்ணாய, ஹே கிருஷ்ணான்னு ஒரு அர்த்தம், எல்லாருடைய மனசையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய கருத்த நிறத்த உடைய ஹே கிருஷ்ணான்னு அர்த்தம். கிருஷ்ணாய அகுண்டமேதசே, துளிக்கூட குறைவற்ற அறிவு ஞானத்தை படைத்தவன் அகுண்டமேதசே. ஒரு தடையில்லாமல் நல்ல ஞானம் ஒளிர்வு அடைய வேண்டுமானால் அதுக்கு பகவான் தான் அனுகிரகம் பண்ணும். அப்படி இருக்காராம் சுவாமி. புராணாய, ரொம்ப ஆதியாக இருக்கப்பட்டவன், ரொம்ப பழமை பொருந்தியவன். புருஷாய, புருஷோத்தமனாக இருக்கான் சுவாமி. சாங்கிய யோகேஸ்வராய, சாங்கிய யோகம்னு பகவான் சொல்கிறார். கர்மயோகம் சாங்கிய யோகம்னு 2 உண்டு. சாங்கிய யோகம்னா ஞான யோகம். அப்படி ஞான யோகமாக இருந்துருக்காளாம் சுவாமி, அதுக்கு ஈஸ்வரனாக இருக்கே நீ. சாங்கிய யோகேஸ்வராய ச தே நமஹ. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் நாள். அது மாத்திரமில்லை, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு 3 சக்தி இருக்குது. அதே மாதிரி படைக்கிற சக்தி, அதை படைச்சத்தை காக்கிற சக்தி, அப்புறம் அழிக்கிற சக்தி, இப்படி 3 சக்தி. இந்த 3 சக்தியாக சுரூபமாக இருந்துன்னு இருக்கீங்களால் சக்தித்ரய சமேதாய மீதுஷே அஹங்கிருதாத்மனே. மீதுஷே, மேகமாக இருந்து மேகத்திலேருந்து மழையை கொட்டுறவன் நீ, அந்த பர்ஜன்யம் மழையை தரவன் நீ. மேக வடிவமாக இருந்து பர்ஜன்யம் அதை கொடுக்குறவன் நீ. அஹங்கிருதாத்மனே, அகங்காரம் எல்லாத்தையும் இருக்கே, இந்த அகங்காரத்தினுடைய தத்துவமாக இருக்கே நீ. சேத ஆகூதி ரூபாய, ஒவ்வொருத்தருக்கும் மனசுன்னு ஒன்று இருக்குது, சேத்தனம் இருக்குது, கான்ஷியஸ்னஸ் இருக்குது. அந்த ரூபமாக நீ இருந்துட்டுருக்கே. வாச்சோ விபூதையே, வாக்ரூபமாக இருக்கே. அப்பேற்பட்ட உனக்கு நமஸ்காரம் நாள். நமஸ்தே ஆசிஷாமீஷ மனவே காரணாத்மனே நமோ தர்மாய பிருகதே கிருஷ்ணாய குண்டமேதசே புருஷாய புராணாய சாங்கிய யோகேஸ்வராய ச.
சக்தித்ரய சமேதாய மீதுஷே அஹங்கிருதாத்மனே சேத ஆகூதி ரூபாய நமோ வாச்சோ விபூதயே தர்சனம் நோ திதிருக்ஷூணாம் தேஹி பாகவதார்ச்சிதம் ரூபம் பிரியதமம் ஸ்வானாம் சர்வேந்திரிய குணாஞ்சனம். நீ நாராயணா எப்பேற்பட்டம் தெரியுமா? எல்லா பக்தாளும் உன் பாதங்களுக்கு அர்ச்சனை பண்ணி பக்தி பண்ணுவாள். அதை நீ விரும்பி ஏற்றுக்கிறவன் நீ. அந்த தரிசனத்தை எல்லாருக்கும் கொடுக்குறவன் நீ. எல்லா பக்தாளும் உனக்கு உன்னுடைய சரணங்களுக்கு அர்ச்சனை பண்ணுற அந்த தரிசனம் இருக்கே, அதை யார் பார்க்கணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அந்த காட்சியை நீ காட்டுறவன் நீ. எங்களுக்கும் அந்த மாதிரி காட்சியை நீ காட்டணுங்கிறதாக பிரார்த்திக்கிறாள் பரமேஸ்வரன். உன்னுடைய ரூபம் இருக்கே, அது பக்தாள் உன்னோட தாசாளுக்கெல்லாம், உன்னோட தாசனாக இருக்கப்பட்ட எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான ரூபம். அபீட்சிய தர்சனம், பார்க்கறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக பொருந்தியவன் நீ. சர்வேந்திரிய குணாஞ்சனம், எல்லா இந்திரியங்களுக்கும் அது மருந்து மாதிரி நல்லது செய்யும் உன்னுடைய பார்வை, உன்னை பார்க்கறது. அப்பேற்பட்ட உன்னுடைய பார்வை, உன்னுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைக்கணும்னால் தர்சனம் நோ திதிருக்ஷூணாம் தேஹி பாகவதார்ச்சிதம் ரூபம் பிரியதமம் ஸ்வானாம் சர்வேந்திரிய குணாஞ்சனம் ஸ்னிக்த பிராவ்ரட்கணஷ்யாமம் சர்வசௌந்தர்ய சங்கிரகம் சார்வாயத சதுர்பாகும் சுஜாத ருச்சிரானனம். இத்தனானி பகவானுடைய குணங்களெல்லாம் வர்ணித்தவர் அப்ட்ராக்டாக எப்படி சுவாமி இருக்காருங்கிறத வர்ணிச்சுட்டு இப்போ அவருடைய ரூபத்தை வர்ணிக்கிறாள். நீ எப்பேற்பட்ட அழகு பொருந்தி வந்தனுமா ஹே நாராயணா. ஒரு நல்ல மழை காலத்தில் மழைகள் கொட்டுறதுக்காக தயாராக இருக்கப்பட்ட மேகம் எவ்வளவு கருப்பாக இருக்கோ அப்படி நல்ல அழகிய கருநிறம் பொருந்தியவன் நீ. சர்வ சௌந்தரிய மூர்த்தி நீ. எல்லா சௌந்தரியங்களுடைய சேர்க்கையும் சேர்ந்து திரண்டு வந்தால் எவ்வளோ அழகாக இருக்குமோ, எல்லா அழகும் அப்படியே முழுக்க சேர்ந்து வந்ததுன்னா லோகத்தில் இருக்கப்பட்ட அத்தனை அழகுகளும் அப்படி உள்ளவன் நீ. உனக்கு 4 கைகள் ரொம்ப அழகாக இருக்கு, நல்ல அழகிய முகம், நல்ல ஆனனம். உன்னுடைய முக சௌந்தரியம் இருக்கே, அது ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப ருச்சியாக பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் ருச்சியை தரக்கூடிய அழகான சௌந்தர்யம் உனக்குங்கிறாள். ஸ்னிக்த பிராவ்ரட்கணஷ்யாமம் சர்வசௌந்தர்ய சங்கிரகம் சார்வாயத சதுர்பாகும் சுஜாத ருச்சிரானனம். ரொம்ப அழகான ரூபம் பொருந்தியவன். பத்மகோஷ பலாசாட்சம் சுந்தரப்ரூ சுநாசிகம் சுத்விஜம் சுகபோலாஸ்யம் சமகர்ண விபூஷணம். உன்னுடைய கண்கள் இருக்கே, பத்ம கோஷ பலாசாட்சம், ஒரு தாமரை இதழ் போன்ற கண்கள் உன்னுடைய கண்கள். உன்னுடைய புருவங்கள் ரொம்ப அழகான புருவங்கள். சுந்தர ப்ரூ, உன்னுடைய மூக்கு அப்படி தூக்கி இருக்கப்பட்ட அழகான மூக்கு. சுநாசிகம், ஊர்துவநாசிகை, அப்படி கொஞ்சம் முன்னாடி இப்படி தூக்கி இருக்கும், அப்படி அழகான மூக்கு. சுத்விஜம், உன்னுடைய பற்கள் இருக்கே வரிசை வரிசையாக அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது அழகு. அப்பேற்பட்டது நல்ல புன்சிரிப்பை உடையவன், நல்ல பற்களை உடையவன். சுகபோலாசியம், உன்னுடைய கன்னங்கள் இருக்கே கண்ணாடி மாதிரி பார்ப்பதற்கு ரொம்ப அழகான கன்னங்கள். அதே மாதிரியுடைய வாய், இவைகள்லாம் ரொம்ப பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவை. உனக்கு 2 காதுகள், அந்த 2 காதும் பூர்ணமாக அலங்காரம் பண்ணப்பட்ட காது, நல்ல விபூஷிதம், மகர குண்டலங்கள் போட்டுருக்கே, அப்படி பிரகாசிக்கின்றன உன்னுடைய காதுகள். அப்பேற்பட்ட ரூபம் பொருந்தியவன் உனக்கு நமஸ்காரம் நாள். பத்மகோஷ பலாசாட்சம் சுந்தர ப்ரூசுநாசிகம் சுத்விஜம் சுகபோலாஸ்யம் சமகர்ண விபூஷணம் பிரீத்தி பிரகசிதாபாங்கம் அலகைருபசோபிதம் லசத் பங்கஜ கிஞ்சல்க துகூலம் ரிஷ்டகுண்டலம். உன்னுடைய கடைக்கண் பார்வை இருக்கே எவ்வளோ அழகு தெரியுமா?
அதே மாதிரி உன்னுடைய மந்தகாசமான சிரிப்பு இருக்கே, அது எல்லாரையும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சிரிப்பு. பிரீத்தி பிரகசிதாபாங்கம், உன்னுடைய புன்சிரிப்பு எல்லாருடைய மனத்தையும் கொள்ள கொண்டுவிடும். உன்னுடைய அழகான பார்வை, கடைக்கண் பார்வை இருக்கே, அது யார் மேலே பட்டாலும் அவளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அழகை, உன்னுடைய தலை மேலே சிக்கை இருக்கே அழகம், அது அழகானது. லசத் பங்கஜ கிஞ்சல்க துகூலம் மிருஷ்ட குண்டலம், தாமரை பூல குஞ்சங்கள் இருக்கும் மஞ்சமசேர்னு. அந்த மஞ்சமசேர்னு வெளிர் மஞ்சளாக இருக்கப்பட்ட தாமரை பூ மேலே இருக்கப்பட்ட குஞ்சலம் இருக்கு இல்லையா, அந்த கலரில் இருக்கான். நீ ஒரு பட்டு பீதாம்பரத்தை அணிஞ்சுட்டுருக்கே, உன்னுடைய காதுகளில் அழகான மகர குண்டலங்கள் மிருஷ்ட குண்டலம் அதை அணிஞ்சுட்டுருக்கே, அப்பேற்பட்ட ரூபம் உனக்கு அழகான ரூபம் நாள். பிரீத்தி பிரஹசிதாபாங்கம் அலகைருபசோபிதம் லசத் பங்கஜ கிஞ்சல்க துகூலம் மிருஷ்ட குண்டலம் ஸ்புரத் கிரீடவலய ஹாரநூபுரமேகலம் சங்கசக்ரகதா பத்ம மாலாமண்யுதமர்திமத். ஸ்புரத் கிரீடவலய, தலையில் கிரீடம் போட்டிருக்கே, அப்படியே பிரகாசிக்கிறது. சூரிய ஸ்பர்தி கிரீடம்னு சொன்னாள் பட்டதிரி. சூரியனையே பரியாசம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கான் அதில் பிரகாசம். அதாவது சூரியனை விட இன்னும் ஜாஸ்தி பிரகாசம் பொருந்தியது அவருடைய சுவாமியினுடைய கிரீடம், அதை போட்டுருக்காள். ஸ்புரத் கிரீட வளைய, கைகளில் வளையல் போட்டுருக்காள். ஹார, கழுத்தில் பல மாலைகள் போட்டுருக்காள். காலில் நூப்புரம் போட்டுருக்காள். நூப்புரமே கலம், இடுப்பில் ஒட்டியானம் போட்டுருக்காள், தங்க ஒட்டியானம், தங்க கால் சிதங்க மாலைகள், ஆரங்கள், நல்ல தங்க வளையல்கள், பிரகாசமாக ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கிற கிரீட்டம், இதெல்லாம் சுவாமி போட்டிருக்காள். 4 கைகள் சுவாமிக்கு, ஒவ்வொரு கையிலையும் ஒன்று ஆயுதம் வச்சுட்டுருக்காள். சங்கு சக்கரம் கதை தாமரை இதெல்லாம் வச்சுட்டுருக்கே. நீ ரத்ன மாலையினால உன் உடம்பில் பிரகாசிக்க முடியாத ரத்ன மாலையை போட்டிருக்கேன்னாள். ஸ்புரத் கிரீடவலய ஹாரநூபுரமேகலம் சங்கசக்ரகதா பத்ம மாலாமண்யுத்தமர்திமத் சிம்மஸ்கந்தத்விஷோ பிப்ரத் சௌபகக்ரீவ கௌஸ்துபம் ஸ்ரீயானபாயின்யாக்ஷிப்த நிகஷாஷ்மோ உரசோல்லசத்து. உன்னுடைய தோள்கள் இருக்கே, எப்பேற்பட்ட தோள்கள்னால் கம்பீரமான தோள்கள், ஒரு சிங்கம் மாதிரி இருக்கான், சிங்கத்துக்கு இருக்கிற தோள் மாதிரி இருக்கு, அப்படி பிரகாசிக்கிறது. நீ கழுத்தில் என்ன போட்டுருக்க, கௌஸ்துப மணியை போட்டுருக்க. ஒருபொழுதும் உன்னை விட்டு பிரியாதவள் மகாலட்சுமி அனபாயினி. அனபாயின்யா ஸ்ரீயா ஆக்ஷிப்த நிகஷாஷ்மோரசா உல்லசத்து. உன்னுடைய மார்பு இருக்கே, மார்பு பிரதேசம் வக்ஷஸ்தலம், அதில் மகாலட்சுமி தேவி உன்னை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் அங்கேயே உட்கார்ந்துருக்காள் அனபாயினியாக சொன்னாள். சிம்மஸ்கந்தத்விஷோ பிப்ரத் சௌபகக்ரீவ கௌஸ்துபம் ஸ்ரீயானபாயின்யாக்ஷிப்த நிகஷாஷ்மோரசோல்லசத் பூரரேச்சக சம்விக்ன வலிவல்குதலோதரம் பிரதிசங்கிராமயத்விஸ்வம் நாபியாவர்த்த கபீரயா. புரரேஜக சம்விக்ன வலிவல்குதலோதரம். உன்னுடைய வயறு எப்படி இருக்குன்னாள், அதில் அழகாக மடிப்பு 3 மடிப்பு இருக்கான் வயத்தில். அப்படி சுவாமி மூச்சு விடுறதுன்னா அந்த வயறு இருக்கே, அதில் இருக்கப்பட்ட மடிப்புகள் அது இப்படி அசையறதான். இந்த சுவாமிக்கு தொப்புள் நல்ல குழி விழுந்த தொப்புள், சுழி போல அழகான தொப்புள். உலகத்தை, இந்த லோகத்தை எல்லாம் பிரளய காலத்தில் அதுக்குள்ளே இழுத்து வாங்கி நோடுறாள் சுவாமி, அப்பேற்பட்ட தொப்புள். அது சொன்னாள். பூரரேஜக சம்விக்ன வலிவல்குதலோதரம் பிரதிசங்கிராமயத்விஸ்வம் நாபியா ஆவர்த்தகம் கபீரயா. இப்படி
மூச்சு விடுறதே சுவாமியினுடைய வயது பிரதேசம் இருக்கேன்னு அது அசைகிறது, அது அழகாக தெரியுதுதான். ஷியாமஸ்ரோண்யதிரோச்சிஷ்ணு துகூலஸ்வர்ணமேகலம் சமச்சார்வங்கிரிஜங்கோரு நிம்னஜானு சுதர்சனம். ஷியாமஸ்ரோண்யதிரோச்சிஷ்ணு துகூலஸ்வர்ணமேகலம் சமச்சார்வங்கிரிஜங்கோரு நிம்னஜானு சுதர்சனம். சுவாமிக்கு அழகான இடுப்பு, அப்படி கொடி இடைங்கிற மாதிரி இடுப்பு இருக்குது சுவாமிக்கு. அதில் தங்க ஒட்டியானம் போட்டுருக்காள், பட்டு பீதாம்பரத்தை எடுத்து அப்படி இடுப்பில் கட்டின்னு இருக்காள். சுவாமிக்கு கணுக்கால், முழங்கால்கள், தொடைகள், அப்புறம் நீ பிரதேசம், முழங்கால்கள், இவைகள் எல்லாமே அழகாக இருக்கான். சமச்சார்வங்கிரிஜங்கோரு நிம்னஜானு சுதர்சனம். சொன்னால் எல்லா சுவாமியினுடைய ரூபங்கள் ஒன்றொன்னா பார்த்து வர்ணிக்கிறாள், அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. பதா சரத் பத்ம பலாசரோச்சிஷா நகத்யுபி நோந்தரகம் விதுன்வதா பிரதர்ஷயஸ்வீயம் அபாஸ்தசாத்வசம் பதம் குரோ மார்க குருஸ்தமோஜுஷாம். பதா சரத் பத்ம பலாசரோச்சிஷா. சரத்காலம்னு இப்போ சொல்கிறது, இப்போ நம்ம இருக்குமே இது சரத் ருத்து. சரத் ருத்துன்னா மரத்தில் இருக்கப்பட்ட இலைகள் எல்லாம் கீழே இலை உதிர்காலம்னு சொல்கிறது. ஃபால் சீசன், அந்த இலையுதிர் காலம்ங்கிற சரத் ருத்து, சரத்காலம் இருக்கே, அப்பொழுது என்ன ஆகும், தாமரை இதழ்லாம் அப்படி பிரகாசமாக காந்தியோடு இருக்குமா. அப்படி அந்த பிரகாசத்தோடு கூட இருக்கிறது மாதிரி சுவாமியினுடைய நகங்கள் இருக்கான், அப்படியே பிரகாசிக்கின்றன. பதாசரத் பத்ம பலாசரோச்சிஷா நகத்யுபிஹி நோந்தரகம் விதுன்வதா நகத்யுபிஹி. அப்படியே அந்த பிரகாசிக்கிறதாம் சுவாமியோட கால் நகங்கள் எல்லாம். அந்த அந்த பார்வை, அந்த பிரகாசம் எப்படின்னாள், அந்தரகம் விதுன்வதா, எல்லார்ட்டையும் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கிற அழுக்குங்கிற இருட்டு இருக்கே, பாப்பங்கிறதா பண்ணி அழுக்குங்கிற இருட்டு இருக்கே, அந்த இருட்டெல்லாம் போக்கடிக்கக்கூடிய அவ்வளவு பிரகாசமாக இருக்கான் பகவானுடைய சரணங்களில் இருக்கப்பட்ட நகங்களுடைய பிரகாசம். அது சொன்னாள். அப்பேற்பட்ட பாதங்களை உடையவன் நீனாள். பதாசரத் பத்ம பலாசரோச்சிஷா நகத்யுபி நோந்தரகம் விதுன்வதா பிரதர்ஷயஸ்வீயமபாஸ்தசாத்வசம் பதம் குரோ மார்க குருஸ்தமோஜுஷாம். ஹே பகவானே, ஹே நாராயணா, நீங்கள் என்ன பண்ணும், அப்பேற்பட்ட அந்த பாதங்கள் இருக்கே, எந்த பாத தரிசனாத்து ஒவ்வொருத்தரட்டையும் ஹிருதயத்தில் இருக்கப்பட்ட அழுக்கு அஜ்ஞானம்ங்கிறது விலகி பிரகாசம் ஏற்படுறதோ அந்த அந்த பாதங்களை நீங்கள் காட்டணும்னால், நீ லோகத்துக்கெல்லாம் குரு, அபாஸ்த சாத்வசம், எல்லா பயத்தையும் போக்கக்கூடிய கால்கள் நாள். ஏன்னா அஜ்ஞானியான ஜீவராசிகள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் நல்ல மார்க்கத்தை உபதேசிக்கிற ஞான குரு நீங்கள். அப்பேற்பட்ட வாழ்நாள் ஸ்வீயம் பதம் பிரதர்ஷய தமோஜுஷாம் மார்க்க குருன்னாள். தமோஜுஷாம் மார்க்க குரு. தமசுன்னா இருட்டு, அஜ்ஞானம்ங்கிற இருட்டில் மாட்டின்னு இருக்கப்பட்டவாளுக்கு உங்களுடைய பாதங்களை காமிச்சா அந்த நகங்களில் இருக்கிறப்பட்ட ஜோதிஷ பிரகாசம் இருக்கே, அது அந்த இருட்டெல்லாம் போக்கப்படுறதுனாள் ஞானம் கிடைக்கும்னு அர்த்தம். பதாசரத் பத்ம பலாசரோச்சிஷா நகத்யுபி நோந்தரகம் விதுன்வதா பிரதர்ஷயஸ்வீயமபாஸ்த சாத்வசம் பதம் குரோ மார்க குருஸ்தமோஜுஷாம். ஏதத்ரூபமனுத்யேயம் ஆத்மசுத்திமபீப்சதாம் யத்பக்தியோகோ அபயதः ஸ்வதர்மம் அனுதிஷ்டதாம். யாரெல்லாம் சித்த சுத்தியே அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, ஆத்மசுத்திம் அபீப்சதாம் யோ, யாரெல்லாம் ஆத்மா சுத்தமாக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இன்னும் யார் எப்பேற்பட்டவா, ஸ்வதர்மம் அனுதிஷ்டதாம், அவளுடைய கடமைகள்
கர்மாக்களை செஞ்சுட்டு வருவாள், அனுஷ்டானம் பண்ணிட்டு வருவாள். ஸ்வதர்மம் அனுதிஷ்டதாம். அவளுக்கு விதிக்கப்பட்ட தர்மம் எதுவோ அதை விடாமல் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கப்பட்டவாள். அவள்னா என்ன பண்றாள்? அவள்னா உன்னுடைய இந்த ரூபத்தை, அழகான இந்த ரூபம் நான் சொன்னேனே, அந்த ரூபத்தை மனசுல ஈடுபாடு படுத்தி தியானிக்கிறாள். ஏன் அப்படி தியானிக்கிறாள்னால், அந்த பகவான்கிட்ட பக்தி செலுத்துதல் என்கிறது இருக்கே, அது அவளை மோட்சத்தை அடைய செய்யுமாம். அவளை மோட்சத்தை அடைய செய்கிறது. அதனால சித்த சுத்தியை முதல்ல அடைய வேண்டும் என்பதற்காகவும், நல்லது அவளுடைய தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணுறவாளாலையும் உன்னோட ரூபம், அழகான ரூபம் தியானிக்கப்படுகின்றது என்று சொல்கிறாள். ஏதத்ரூபம் அனுத்யேயம் ஆத்மசுத்திமபீப்சதாம் யத்பக்தி யோகோ அபயதா ஸ்வதர்மம் அனுதிஷ்டதாம் பவான் பக்திமதா லப்யோ துர்லபः சர்வதேயினாம் ஸ்வராஜ்யஸ்யாபி அபிமத ஏகாந்தேனாத்மவித்கதி. ஹே நாராயணா, பக்தி துளி கூட இல்லாதவாள் யாரல்லோ அவளால் ஒன்று அடைய முடியாது. துர்லபாக. சாதாரணமாக தேகம்னு படைச்ச ஜீவராசிகள் யார் உண்டோ அவள்னா உங்கள்கிட்ட பக்தி பண்ணலைன்னா பக்தி இல்லாத அந்த ஜீவன்கள்னால ஒன்று அடைய முடியாது. ஆனால் உங்கள்கிட்ட பக்தி வச்ச பக்தனால ரொம்ப சுலபமாக உங்களை அடைய முடியும். ஆகினால்தான் மோட்சத்தை அடைஞ்ச ஜீவன் முக்தாளால் கூட உங்களை தியானிக்கிறாள், உங்களை ஆசிரியிக்கிறாள், உங்களை அர்ச்சனை பண்ணுறாள், பூஜிக்கிறாள். ஆத்ம ஞானிகள் கூட உங்களை அடைக்கலமாக உங்கள்கிட்ட சரணாகதி பண்ணுறாள், பிரபத்தி பண்ணுறாள்னு சொன்னாள். பவான் பக்தி மதா லப்யோ துர்லபः சர்வதேஹினாம் ஸ்வராஜ்யஸ்யாப்யி அபிமத ஏகாந்தேனாத்மவித்கதி. அவா ஏகாந்தத்தில் உட்கார்ந்து உங்களை தியானிக்கிறாள். ஆத்ம ஜானிகள்னா என்ன காரணம்னாள், அப்பொழுதுதான் உங்களை அடைய முடியும் என்பதற்காக சொன்னாள். தம் துராராத்யமாராத்ய சதாமபி துராபயா ஏகாந்த பக்தியா கோ வாஞ்சேத் பாதமூலம் வினா பகிஹி. சாது ஜனங்கள் பக்தி பண்ணினா சுலபமாக உங்களை அடைஞ்சுள்ளலாம் என்பதை தெரிஞ்சுட்டு உங்களுடைய பாத மூலம் அதை போய் அடைஞ்சு பக்தி பண்ணுறாள். அப்படி இருக்கும்போது யார் தான் உங்கள் பாத மூலத்தை அடைய வேண்டும் என்று விரும்ப மாட்டான்கிறாள். அதனால தான் பட்டதிரி சொன்னாள் கடைசி ஸ்லோகத்துக்கு, முதல் ஸ்லோகத்தில் நாராயணியத்தில், உன்னுடைய அங்கங்களில் எல்லா அங்கங்களை காட்டிலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது உன்னுடைய பாத மூலம் நாள். எல்லா அங்கங்கள்லையும் ரொம்ப அதிக சுமதுரம் முக்திபாஜாம் நிவாசோ முக்திபாஜாம் நிவாசா. நல்ல மோட்சமடைஞ்ச சாது ஜனங்கள் இருக்காளே, அவள் கூட உன்னுடைய பாத மூலத்தை விரும்புகிறார்கள்னு சொன்னாலே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காள். பரமேஸ்வரன் எடுத்து சொல்கிறாள் பிரச்சேதசுகள்கிட்ட. தம் துராராத்யமாராத்ய சதாமபி துராபயா ஏகாந்த பக்தியா கோ வாஞ்சேத் பாதமூலம் வினா பகி. வேற ஒரு பொருளையும் விரும்ப மாட்டான், உன்னுடைய பாத மூலத்தை விரும்பி விரும்பி மோட்சத்தை அடைஞ்சவாள் கூட அங்கதான் அதைத்தான் விரும்புகிறாள் சாதுக்கள்னு சொன்னாள். யத்ர நிர்விஷ்டம் அரணம் கிருதாந்தோ நாபிமன்யதே விஸ்வம் வித்வம்சயன் வீத்ய சௌர்ய விஸ்பூர்ஜித ப்ருவா. யார் ஒருவன் பகவானுடைய உன்னுடைய சரணங்களில் போய் சரணாகதம் சரணம் என்று மனசை வச்சுவிட்டானோ, அப்படி இருக்கிறவனை யமதர்மராஜான்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் வீரியம் மலோபலம் இந்த பெருமையினால இந்த லோகத்தெல்லாம் அழிக்கிறதுக்கு சக்தி வச்சுட்டு இருக்கான். அந்த யமதர்மராஜா அவன் உன்னுடைய சரணங்களில் சரணம்னு விழுந்த வாழ்த்துக்கிட்ட போக மாட்டேங்கிறானே, அவனுடைய ஆதிக்கியம் அங்கே செல்லாதே. அப்பேற்பட்டவன் அல்லவா நீங்கிறாள் பகவானை பார்த்து. எத்திர நிர்விஷ்ட சரணம் கிருதாந்தோ நாபிமன்யதே விஸ்வம் வித்வம்சயன் வீரிய சௌரிய விஸ்பூஜித ப்ருவா க்ஷணார்த்தேனாபி துலயே
ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதாசிஷः. ரொம்ப அழகா சொன்னாள். நல்ல சாது ஜனங்கள் உன் மேலே பக்தி வச்சுருக்கல, பரம பாகவதால் இருக்காளே, அவளுடைய சங்கம் க்ஷணார்த்தேனாப்பி, க்ஷணம்னா ஒரு க்ஷணம், அர்த்தம்னா அதில் பாதி, ஹாஃப் அ செகண்ட், அரை க்ஷணம், அந்த சாது ஜனங்களுடைய சம்சர்க்கம் ஏற்பட்டதுன்னா அது எவ்வளோ வசதி தெரியுமா? ஸ்வர்க்கம் கிடைக்கிறது. உனக்கு ஸ்வர்க்கம் வேணுமான்னு கேட்டால் அது வேண்டான்னு விடுவேன், அது வேண்டாம். அப்புனர்பவம், உனக்கு இனிமே பிறவி என்பதே கிடையாதுங்கிறதாக ஒரு வரந்தனே, அது வேணுமானா அதுவும் வேண்டான்னு விடுவேன். அதெல்லாம் விட ஒசத்தி உன்னை சதா பக்தி பண்ணிருக்கிற பரம பாகவதாளுடைய சேர்க்கை அரக்ஷண காலம் ஏற்பட்டாலும் போரும், அதுதான் வேண்டும்னு நான் சொல்லுவேன்னு சொல்கிறாள் பரமேஸ்வரன். இதைத்தான் ஒரு ஆழ்வார் சொன்னாள். இந்த மாதிரி பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரன் லோகமாளும். அது வேண்டான்னு விட்டாள். அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு ஒரு சொல் உண்டு. அது மாதிரியே இங்கே சொல்லியிருக்காள் இந்த ஸ்லோகத்தில். பரமேஸ்வரன் பிரச்சேதர்களுக்கு அனுகிரகம் பண்ண ஸ்லோகம் இது. க்ஷணார்த்தேனாபி துலயே ந ஸ்வர்க்கம் ந புனர்பவம் பகவத் சங்கி சங்கஸ்ய மர்த்தியானாம் கிமுதாசிஷः. அரக்ஷண காலம் சாதுக்கள் பகவானை பக்தி பண்ணுற பாகவதாள் அவளுடைய சேர்க்கை ஏற்பட்டா அதுதான் மோட்சத்தை காட்டிலையும் பிறவி இல்லாமே என்பதை காட்டிலும் வசத்தினாள். அதானகாங்கிரேஹே தவ கீர்த்தி தீர்த்தயோஹோ அந்தர்பகிஸ்நான விதூத பாப்மனாம் பூதேஷ்வனுக்ரோஷ சுசத்வசீலினாம் ஸ்யாத் சங்கமோ அனுகிரக ஏஷனஸ்தவா. ஆகையினால ரொம்ப பரம பாவனமான சரணங்களை வச்சுருக்கப்பட்ட உன்னுடைய கீர்த்தி, உன்னுடைய யசஸ், புகழ், அதே மாதிரி இந்த சரணங்கள் இருக்கே பரம பாவனமான சரணங்கள், அதுலேருந்து தான் கங்கைங்கிற புண்ணிய தீர்த்தம் வந்திருக்கு. இது ரெண்டையும் யார் சேவிச்சானோ பகவானுடைய யசஸ் புகழுங்கிறத பாடி பாடி அவன் புகழை பாடுவது என்பது உள்ளே இருக்கிறப்பட்ட அழுக்கு, அதை போக்குறது. தீர்த்தம் கங்காதி தீர்த்தம், கங்கைங்கிறது உன் காலிலேருந்து வர்றது, அதை போய் சேவிச்சா வெளியில் இருக்கப்பட்ட அழுக்கு பாப்பங்கள் அதை போக்குறது. உள்ளும் புறமுங்கிறதா சொல்கிறது, உள்ளே வெளியிலே எல்லாம். இதெல்லாம் இந்த பாப்பங்களும் போகிறது அவ்வளோ வசத்தியான உன் பாதங்கள் நாள். அதோடு கூட யார் ஒருவன் எல்லா ஜீவராசிகள், எல்லா பூதங்களும் நீ படைச்ச ஜீவராசிகள் அத்தனைகிட்டையும் அன்பாக இருந்து கருணையாக இருந்து நல்ல நடத்தையாக இருந்து இருக்கப்பட்ட சாதுக்கள் இருக்காளே, அவளுடைய சேர்க்கை தான் என்னுடைய அனுகிரகமே தவிர வேற இல்லைன்னாள். அப்படி கங்காதி தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணி உன்னுடைய புகழ் யசஸை பாடி பாடி அவளுடைய உள்ளம் வெளி ரெண்டையும் புனிதமாக பண்ணி கொண்டவர்கள் இருக்காளே அவள், அந்த சாதுக்கள், அவளோடையும் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் பிரியமாக இருந்தது. சுகிருதா சர்வதேகினாம், சர்வதேகினாம்னா எல்லா ஜீவராசிகள், எல்லா பிராணிகள்கிட்டையும் அன்பாக இருக்கும் சாதுக்கள் இருக்காளே அவளுடைய சேர்க்கை இல்லையோ, அந்த சேர்க்கை தான் பரமானுகிரகம், அதை நீ எங்களுக்கு தரணும் நாள். அதான காங்கிரேஹே தவ கீர்த்தி தீர்த்தயோஹோ அந்தர்பகிஸ்நான விதூத பாப்மனாம் பூதேஷ்வனுக்ரோஷ சுசத்வசீலினாம் ஸ்யாத் சங்கமோ அனுகிரக ஏஷனஸ்தவா. நயஸ்ய சித்தம் பகிரர்த்த விப்ரமம் தமோ குஹாயாம் ச விசுத்தமாவிஷத் யத்பக்தி யோகானுகிரஹீத மஞ்சசா முனிர்விசஷ்டே நனு தத்ர தே கதிம். யார் ஒருவன் பக்தி யோகத்திலேயே மூழ்கி போய் அந்த பகவானை பக்தி பண்ணுறதுங்கிறதான யோகம், அந்த அபியாசத்தினால உங்களுடைய அருள் பூர்ணமாக அவனுக்கு கிடச்சி அவனுடைய மனசெல்லாம் ரொம்ப சுத்தமாகி வெளியில் இருக்கப்பட்ட விஷய சுகங்களில் ஈடுபடாமல்
மறுபடியும் திரும்பி அஞ்ஞானம்ங்கிறதான இருளாக இருக்கப்பட்ட ஒரு குகைக்குள்ள திரும்பி அவன் நுழையிறது இல்லையோ, அப்பேற்பட்ட நிலையில் இருக்கப்பட்ட முனிவர்கள் சாதுக்கள் இருக்காளே, அவள் தான் நீங்கள் இருக்கிற இடத்த பார்க்க முடிகிறது அவளால். என்னால் நயஸ்ய சித்தம் பகிரர்த்த விப்ரமம் தமோ குஹாயாம் ச விசுத்தம் ஆவிஷத் யத் பக்தி யோகானுகிரஹீத மஞ்சசா முனிர் விசஷ்டே நனு தத்ரதே கதிம். அஞ்சசா நாள் நேர பார்க்கறாளாம், நீங்கள் இருக்கிற இடத்த அவளால் நேர பார்க்க முடிகிறது. ஹே நாராயணா, உங்களுடைய ஸ்தானத்தை அவளால் நேர பார்க்க முடிகிறது. ஏனென்றால் பகவத் பக்தி பண்ணி 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 அந்த யோகாபியாசத்தினால மனசு பரமசுத்தமாகி வெளியில் இருக்கிற விஷய சுகங்களில் மனசை ஈடுபடுத்தாமல் திரும்ப போய் அஜ்ஞானங்கிற இருண்டான குகைக்குள்ளே போய் மாட்டிக்காமல் எப்பொழுதும் உங்களையே நினைக்கிறதுங்கிறதான தியானத்தில் பழகி பழகி இருக்கப்பட்ட அந்த சாது ஜனங்கள் முனிகள் இருக்காளே, அவள் உங்களுடைய ஸ்தானம் வைகுண்டத்தை நேர பார்க்குறாள், உங்களை பார்க்குறாள் சொன்னாள். நயஸ்ய சித்தம் பைரர்த்த விப்ரமம் தமோ குஹாயாம் ச விசுத்தமாவிஷத் யத் பக்தி யோகானுகிரஹீதம் அஞ்சசா முனிர் விசஷ்டே நனு தத்ரதே கதிம். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாள், யத்ரேதம் வ்யஜ்யதே விஸ்வம் விஸ்வஸ்மின் அவபாதி யத் தத்வம் பிரம்ம பரம் ஜோதிஹி ஆகாசம இவ விஸ்திருதம். எந்த லோகம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதோ அதெல்லாம் நீங்கள் தான். அந்த சுரூபத்தில் நீங்கள் பிரகாஷின்றிருக்கேள். எந்த உங்களுடைய சுரூபமானது ஆகாசம் மாதிரி எங்கே பார்த்தாலும் பரவி ஜோதி சுரூபமாக இருந்துருக்கு, அப்பேற்பட்ட பரபிரம்மம் நீங்கள் தாங்கிறது புரிஞ்சுது. நாள் நாராயணன் பிரம்மஸ்வரூபமாக சொல்கிறாள் பரமேஸ்வரன் இந்த ஸ்லோகத்தில். யத்ரேதம் யஜ்யதே விஸ்வம் விஸ்வஸ்மின் அவபாதி யத் தத்வம் பிரம்ம பரம் ஜோதிஹி ஆகாசமிவ விஸ்திருதம். நீங்கள் விஸ்வமாக இருக்கேங்கிறாள். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய முதல் நாமாவே விஸ்வஸ்மை நமகான்னு ஓம் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரான விஸ்வம்னு சொல்கிறது. அப்படி விஸ்வங்கிறது தான் சுவாமியினுடைய முதல் பெயர். அப்படி விஸ்வரூபமாக பிரகாஷி ஆகாசம் மாதிரி அளவளாவி இருக்கார் அவர். ஜோதிஸ்வரூபமாக பிரம்மஸ்வரூபம் நீங்கள்ங்கிறதாக பரமேஸ்வரன் சொன்ன ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. பிரவருத்தாய நிவருத்தாய பிரவருத்தாய நிவருத்தாய பிரவருத்தாய நிவருத்தாய பித்ருதேவாய கர்மணே பித்ருதேவாய கர்மணே பித்ருதேவாய கர்மணே நமோ அதர்ம விபாகாய நமோ தர்ம விபாகாய நமோ அதர்ம விபாகாய மிருத்யவே துக்கதாய ச மிருத்யவே துக்கதாய ச மிருத்யவே துக்கதாய ச நமஸ்தே ஆசிஷாமீஷ நமஸ்தே ஆசிஷாமீஷ நமஸ்தே ஆசிஷாமீஷ மனவே காரணாத்மனே மனவே காரணாத்மனே மனவே காரணாத்மனே நமோ தர்மாய பிருஹதே நமோ தர்மாய பிருஹதே நமோ தர்மாய பிருஹதே கிருஷ்ணாயா குண்டமேதசே கிருஷ்ணாயா குண்டமேதசே கிருஷ்ணாயா குண்டமேதசே புருஷாய புராணாய புருஷாய புராணாய புருஷாய புராணாய சாங்கியயோகேஸ்வராய ச சாங்கியயோகேஸ்வராய ச சாங்கியயோகேஸ்வராய ச சக்தித்ரய சமேதாய சக்தித்ரய சமேதாய சக்தித்ரய சமேதாய மீதுஷே அஹங்கிருதாத்மனே மீதுஷே அஹங்கிருதாத்மனே மீதுஷே அஹங்கிருதாத்மனே
चेत आकूतिरूपाय चेत आकूतिरूपाय चेत आकूतिरूपाय नमो वाचो विभूतये नमो वाचो विभूतये नमो वाचो विभूतये दर्शनं नो दिदृक्षूणां दर्शनं नो दिदृक्षूणां दर्शनं नो दिदृक्षूणां देहि भागवतार्चितं देहि भागवतार्चितं देहि भागवतार्चितं रूपं प्रियतमं स्वानां रूपं प्रियतमं स्वानां रूपं प्रियतमं स्वानां सर्वेन्द्रियगुणाञ्जनं 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 स्निग्धप्रावृट्घनश्यामं 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 सर्वसौन्दर्यसङ्ग्रहं 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 चार्वायतचतुर्बाहुं 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 सुजातरुचिराननं 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 पद्मकोशपलाशाक्षं 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 सुन्दरभ्रूसुनासिकं 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 सुद्विजं सुकपोलास्यं सुद्विजं सुकपोलास्यं सुद्विजं सुकपोलास्यं समकर्णविभूषणं 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 प्रीतिप्रहसितापाङ्गं 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 अलकैः उपशोभितम् अलकैरुपशोभितम् अलकैरुपशोभितं लसत्पङ्कजकिञ्जल्क 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 दुकूलं मृष्टकुण्डलं दुकूलं मृष्टकुण्डलं दुकूलं मृष्टकुण्डलं स्फुरत्किरीटवलय 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 हारनूपुरमेखलं 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 शङ्खचक्रगदापद्म 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 मालामण्युत्तमर्धिमत् मालामणि उत्तमर्धिमत् मालामण्युत्तमर्धिमत् सिंहस्कन्धत्विषो बिभ्रत् सिंहस्कन्धत्विषो बिभ्रत् सिंहस्कन्धत्विषो बिभ्रत् सौभगग्रीवकौस्तुभं 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 श्रियानपायिन्याक्षिप्त श्रिया अनपायिन्याक्षिप्त श्रियानपायिन्याक्षिप्त निकषाश्मोरसोल्लसत् 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 पूररेचकसंविघ्न 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 वलिवल्गुदलोदरं 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 प्रतिसङ्क्रामयद्विश्वं 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 नाभ्यावर्तगभीरया नाभ्या आवर्तगभीरया श्यामश्रोण्यधिरो जिष्णु
श्यामश्रोण्यधिरोचिष्णु श्यामश्रोण्यधिरोचिष्णु दुकूलस्वर्णमेखलम् 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 समचार्वङ्घ्रिजङ्घोरु 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 निम्नजानुसुदर्शनम् 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 पदाशरत्पद्मपलाशरोचिषा 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 नखद्युभिः नोऽन्तरघं विधुन्वता नखद्युभिः नोऽन्तरघं विधुन्वता नखद्युभिः नोऽन्तरघं विधुन्वता प्रदर्शय स्वीयमपास्तसाध्वसम् प्रदर्शय स्वीयमपास्तसाध्वसम् प्रदर्शय स्वीयम् अपास्तसाध्वसम् पदं गुरो मार्गगुरुस्तमोजुषाम् पदं गुरो मार्गगुरुस्तमोजुषाम् पदं गुरो मार्गगुरुस्तमोजुषाम् एतद्रूपमनुध्येयम् 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 आत्मशुद्धिमभीप्सताम् 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 यद्भक्तियोगो भयदः यद्भक्तियोगो अभयदः यद्भक्तियोगो अभयदः स्वधर्मम् अनुतिष्ठताम् स्वधर्मम् अनुतिष्ठताम् स्वधर्मम् अनुतिष्ठताम् भवान् भक्तिमता लभ्यो भवान् भक्तिमता लभ्यो भवान् भक्तिमता लभ्यो दुर्लभः सर्वदेहिनां दुर्लभः सर्वदेहिनां दुर्लभः सर्वदेहिनां स्वराज्यस्याप्यभिमत स्वराज्यस्याप्यभिमत स्वराज्यस्यापि अभिमत एकान्तेनात्मविद्गतिः 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 तं दुराराध्यमाराध्य तं दुराराध्यम् आराध्य तं दुराराध्यमाराध्य सतामपि दुरापया सताम् अपि दुरापया सतामपि दुरापया एकान्तभक्त्या को वाञ्छेत् एकान्तभक्त्या को वाञ्छेत् एकान्तभक्त्या को वाञ्छेत् पादमूलं विना बहिः पादमूलं विना बहिः पादमूलं विना बहिः यत्र निर्विष्टशरणं यत्र निर्विष्टशरणं यत्र निर्विष्टशरणं कृतान्तो नाभिमन्यते कृतान्तो नाभिमन्यते कृतान्तो नाभिमन्यते विश्वं विध्वंसयन् वीत्य विश्वं विध्वंसयन् वीत्य विश्वं विध्वंसयन् वीत्य शौर्यविस्फूजितभ्रुवा विश्वं विध्वंसयन् वीत्य शौर्यविस्फूजितभ्रुवा 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 क्षणार्धेनापि तुलये क्षणार्धेनापि तुलये क्षणार्धेनापि तुलये न स्वर्गं न पुनर्भवम् न स्वर्गं न पुनर्भवम् न स्वर्गं न अपुनर्भवम् भगवत्सङ्गिसङ्गस्य 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 मर्त्यानां किमुताशिषः मर्त्यानां किमुताशिषः मर्त्यानां किमुताशिषः अथानगाङ्घ्रेः तव कीर्तितीर्थयोः अथानगाङ्घ्रेः तव कीर्तितीर्थयोः
अथानघाङ्घ्रेः तव कीर्तितीर्थयोः अथानघाङ्घ्रेः तव कीर्तितीर्थयोः अन्तर्बहिस्नानविधूतपाप्मनाम् 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 भूतेष्वनुक्रोश सुसत्त्वशीलिनाम् भूतेष्वनुक्रोश सुसत्त्वशीलिनाम् भूतेष्वनुक्रोश सुसत्त्वशीलिनाम् स्यात्सङ्गमो अनुग्रह एष नस्तव स्यात्सङ्गमोऽनुग्रह एष नस्तव स्यात्सङ्गमोऽनुग्रह एष नस्तव न यस्य चित्तम् बहिरर्थविभ्रमम् न यस्य चित्तम् बहिरर्थविभ्रमम् न यस्य चित्तम् बहिरर्थविभ्रमम् तमो गुहायाम् च विशुद्धमाविशत् तमो गुहायाम् च विशुद्धमाविशत् तमो गुहायाम् च विशुद्धमाविशत् यद्भक्तियोगानुगृहीतम् अञ्जसा यद्भक्तियोगानुगृहीतम् अञ्जसा यद्भक्तियोगानुगृहीतम् अञ्जसा मुनिर्विचष्टे ननु तत्र ते गतिम् मुनिर्विचष्टे ननु तत्र ते गतिम् मुनिर्विचष्टे ननु तत्र ते गतिम् यत्रेदं यज्यते विश्वम् यत्रेदं यज्यते विश्वम् यत्रेदं यज्यते विश्वम् विश्वस्मिन् अवभाति यत् विश्वस्मिन् अवभाति यत् विश्वस्मिन् अवभाति यत् तत्त्वं ब्रह्म परं ज्योतिः तत्त्वं ब्रह्म परं ज्योतिः तत्त्वं ब्रह्म परं ज्योतिः आकाशम् इव विस्तृतम् आकाशमिव विस्तृतम् आकाशमिव विस्तृतम् ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरे नमः. गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.